உறுதி அளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அமல். அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு. உறுதி அளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை முன்தேதியிட்டு நிகழாண்டு ஜனவரி 1 முதல் அமல்படுத்த தமிழக அரசு சனிக்கிழமை அரசாணை வெளியிட்டது. கடந்த 2003 மார்ச் 31 பிறகு அரசு பணியில் சேர்ந்தவர்களுக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரி கடந்த 22 ஆண்டுகளாக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கங்கள் போராட்டம் நடத்தி வந்தன. சங்க நிர்வாகிகளுடன் அமைச்சர் குழுவினர் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினர். மேலும் பழைய ஓய்வூதிய திட்டம், பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம், ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக மூத்த IAS அதிகாரி ககன்தீப் சிங் பேடி தலைமையிலான மூவர் குழுவினர் ஆய்வு நடத்தி தமிழக அரசுக்கு கடந்த டிசம்பர் 30 அறிக்கை அளித்தனர். இதன் அடிப்படையில் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் TAPS செயல்படுத்தப்படும் என்று கடந்த ஜனவரி 3 முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவித்தார். இந்நிலையில் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கான அரசாணையை தமிழக அரசு சனிக்கிழமை வெளியிட்டது. அதன் விவரம்: கடந்த 2003 ஏப்ரல் 1 பங்களிப்பு அடிப்படையிலான ஓய்வூதிய திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது. 2004 ஜனவரி 1 தேசிய ஓய்வூதிய திட்டத்தை மத்திய அரசு அறிமுகம் செய்தது. ஆனாலும் தமிழக அரசு பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தியது. இது தொடர்பாக தமிழக அரசு அமைத்த ஆய்வுக்குழுவின் பரிந்துரைகள் கவனமாக பரிசீலித்து தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அரசு அறிவித்தது. அதன்படி மாநில அரசு ஊழியர்களின் கடைசி மாத ஊதியத்தில் 50% ஓய்வூதியமாக அளிக்கப்படும். இதற்கு அவர்களின் 10% பங்களிப்புடன் ஓய்வூதிய திட்டத்திற்கு தேவையான கூடுதல் நிதியை தமிழக அரசு ஏற்கும். ஓய்வூதியதாரர் இறந்துவிட்டால் அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கு 60% ஓய்வூதிய தொகை குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும். பணிக்காலத்தில் இறக்க நேரிட்டால் பணிக்காலத்துக்கு ஏற்ப 25 லட்சத்துக்கு மிகாமல் பணிக்கொடை வழங்கப்படும். பணிக்காலத்தை நிறைவு செய்யாமல் ஓய்வு பெறும் அனைத்து அரசு பணியாளர்களுக்கும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் அளிக்கப்படும். இந்த புதிய திட்டம் செயல்படுத்தப்படுவதற்கு முன்பு ஓய்வூதியம் இன்றி பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு சிறப்பு ஓய்வூதியம் அளிக்கப்படும். 2026 ஜனவரி 1 முதல் பணியில் சேர்பவர்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் கட்டாயமாக்கப்படும். 2026 ஜனவரி 1 முன் பணியில்